ஆதிசங்கரர் எல்லாவற்றிற்கும் பாஷ்யம் எழுதியிருக்கிறார். சௌந்தரிய லகரி நமக்காக சௌந்தரிய லகரி. இந்த சௌந்தரிய லகரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சிவசக்தியா யுத்தோ எதி பவதி சக்தக பிரபவிதம் நச்சே தேவம் நகலு குச்சலக ஸ்பந்திதும் அபி அதஸ்வா ஆராத்ய ஹரிஹர விரிஞ்சாதி விருவி பிரணந்தும் சோஸ்தும் வா கதமகிருத புண்ணியக பிரபவதி. அம்பாளை வர்ணித்து 40 பாடல்கள். அதற்கு பிறகு வரக்கூடியது அம்பாளுடைய தத்துவ பாடல். மிக அருமையாக பாடியிருக்கு. சிவானந்த லகரி நிறைய சமஸ்கிருதத்தில் அவ்வளவு விஷயங்களை நமக்காக எழுதி நம்மை வழிநடத்தி சென்ற நம்முடைய ஞானகுரு ஆதிசங்கரன். அவர் ஒரு நாள் அதிகாலையிலே, எப்பொழுதுமே இந்த மகான்கள் என்ன பண்ணுவாங்களா, அதிகாலை நேரத்தை தேர்ந்தெடுப்பார்கள், பிரம்ம முகூர்த்தம். இந்த அதிகாலை நேரங்களில் தான் நிறைய விஷயங்களை செய்வார்கள். ஆனா நம்மெல்லாம் என்ன பண்றோம்னா, அதிகாலை எழுந்திருக்கிறதே கிடையாது. ராத்திரி 12 மணிக்கு மேலதான் தூங்க ஆரம்பிக்கிறோம். காலம்பரை 8:30 மணி 9 மணிக்கு மேலதான் எழுந்திருக்கவே மனசு வருது. இந்த மகான்கள் எல்லாம் அதிகாலை எழுந்தரித்து அந்த வேலைகளை, அவர்களுடைய வேலைகளை சரியாக செய்து வந்தார். அப்படி ஒரு நாள் இந்த ஆதிசங்கரர் காலையிலே எழுந்து தன்னுடைய சிஷியனை அழைத்து, இன்றைக்கு நான் லலிதா சகஸ்ரநாமத்திற்கு பாஷ்யம் எழுதப் போகிறேன், அந்த ஓலைச்சுவடியை எடுத்து வா அப்படின்னு சொல்றார். உடனே சிஷ்யன் இங்கேருந்து உள்ளார போறான். உள்ளார போய் தேடுறான். அப்ப அங்க ஒரு குழந்தை உக்காந்துக்கிட்டு ஒரு கட்டை எடுத்து கையில கொடுக்குது. இவன் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். சிஷியன் எடுத்துட்டு வந்து கொடுக்குறார். கொடுத்த உடனே இதை வாங்கி பார்த்துட்டு, இது இல்லப்பா, லலிதா சகஸ்ரநாமம்னு போட்டிருக்கும், அதை எடுத்து. மறுமுறையும் உள்ளே செல்லுகிறார் அந்த சிஷியர். சென்று மீண்டும் அந்த கட்டுகளை, ஓலைச்சுவடிகளை பார்க்கிற பொழுது உடனே அந்த குழந்தை ஒரு கட்டை எடுத்து கையிலே கொடுத்தார். அதை எடுத்து கொண்டு வந்து ஆதிசங்கரிடத்திலே கொடுக்கிறார்கள். மீண்டும் அதை பார்த்துவிட்டு, இதுவும் இல்லையப்பா, லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி அதில் இருக்கக்கூடிய மந்திரங்களை கூறி தியானத்திலிருந்து ஆரம்பிக்கும், அதை பார்த்துக்கொள், அந்த புத்தகத்தை தேடி எடுத்து வா அப்படின்னு சொல்றார். மீண்டும் செல்லுகிறார், தேடுகிறார். மீண்டும் ஒரு புத்தகத்தை, ஒரு ஓலைச்சுவடியை எடுத்து அந்த குழந்தை கொடுக்கிறது. எடுத்து வந்து கொடுக்கிறார். ஆதிசங்கரர் பார்த்துவிட்டு, கோபத்தில், இதுவும் இல்லையப்பா, நான் சொல்லுவதை நீ புரிந்து கொள்ளவில்லையா? இல்லை சுவாமிகள், அங்கே ஒரு பெண் குழந்தை அமர்ந்து கொண்டு நான் எடுக்க செல்லுகின்ற பொழுதெல்லாம் இதுதான் சகஸ்ரநாமம் என்று கூறி என்னிடத்திலே கொடுத்து அனுப்புகிறது. நான் அந்த குழந்தையை பார்த்தால் தெய்வ குழந்தை போல் இருக்கிறது. எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அதனால் நான் அதை எடுத்து வந்து கொடுத்து விட்டேன். என்னை மன்னித்தருள வேண்டும். இவர் உடனே ஞான திசையில பார்க்கிறார். ஆதிசங்கரர்
தன்னுடைய ஞான திருஷ்டியிலே அங்கே அமர்ந்திருப்பது யார் என்று பார்க்கிறார். அம்பாள் உட்கார்ந்து. ஏன் அப்படின்னா, பிற்காலத்தில் பாஸ்கராயர்ங்கிற ஒருத்தர் பிறக்க போகிறார். அவர் பிறந்து அதற்கு பாஷ்யம் எழுத போகிறார். அதைதான் நான் ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் அப்படின்னு அம்பாள் ஞான திஷ்டியில கொள்றார். ஏன் அப்படின்னா, எந்த கடவுளாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நன்மை செய்கின்றவர், தீமை செய்கின்றவர், தவறு செய்கின்றவர் அப்படின்லாம் பார்க்கவே மாட்டாங்க. இது இவனால் முடியும் என்று அவனிடத்தில் கொடுக்க வேண்டும். இது வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி தான் இந்த பாஸ்கராயருக்குத்தான் இந்த இடம் அப்படின்னு அம்பாள் தீர்மானிச்சிருக்கிறார். உடனே ஆதிசங்கரருக்கு புரிந்துவிட்டது. இந்த பாஷ்யம் எழுதுவதற்கே ஒருவர் பிறக்கப் போகிறார். அவர்தான் இதற்கு பாஷ்யம் எழுதப் போகிறார். அதுதான் காலத்திற்கும் இருந்து எல்லோரையும் வழிநடத்தப் போகிறது. ஆதிசங்கரர் நமக்கு எவ்வளவு தூரம் நிறைய ஞானங்களை தந்தாரோ அதே போல் இவரும் நமக்கு நிறைய ஞானங்களை தந்துவிட்டு சென்றவர். அம்பாள் எல்லா ரூபத்திலும் எல்லோருக்கும் அனுகிரகம் செய்யக்கூடியது. அந்த அம்பாளை தியானிப்போமாக. எல்லோரும் இன்புற்று வைக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.